ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் டாப் ஹீரோயின் பாலிவுட் ஸ்டார் ஐஸ்வர்யா ராய் பச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ராய் பச்சன் டாப் 10 மூவிஸ், அதாவது அவங்களுக்கு ரொம்பவே ஹிட்டான 10 படங்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் பார்த்தீங்கன்னா ஹும் தில் தே சுக்கே சனம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் கூட ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இதை டைரக்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் லீலா பான்சாலி. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1999. செகண்ட் பார்த்தீங்கன்னா தால்ங்கிற ஹிந்தி மூவி. இந்த படமும் 1999 தான் வெளியாயிருக்கு. ரொமான்டிக் அண்டு ட்ராமா மூவி. இதை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணதும் டைரக்ட் பண்ணதும் சுபாஷ் சாய் அப்படிங்கிறவர். இந்த ஃபிலிமில் ஐஸ்வர்யா ராய் பச்சன் அக்ஷய் கான் கூட நடிச்சிருப்பாங்க. அனில் கபூரும் இந்த படத்தில் இருப்பார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தேவதாஸ்ங்கிற இந்த ஹிந்தி மூவி தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2002 நடிச்சிருக்காங்க. இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணது சஞ்சய் லீலா பான்சாலி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் பச்சன், ஷாருக் கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுரி தீக்ஷித் நடிச்சிருப்பாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மொஹபாட்டின்கிற இந்த மூவி தான். இந்த மூவியில் 2000 வந்திருக்கு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாங்க, ஷாருக் கான் நடிச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடிச்சிருப்பாங்க. இதை டைரக்ட் பண்ணது ஆதித்யா சோப்ரா, ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யாஷ் சோப்ரா. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சோக்கர் பாலிங்கிற இந்த மூவி. இது 2003 வந்திருக்கு. இது 1903 வந்த நாவலை வச்சு எடுத்த படம். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோடது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ரித்து பர்னோ கோஷ்ங்கிறவர். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2003 வெளியாயிருக்கு. ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடிச்சிருக்காங்க, வினோதினி நடிச்சிருக்காங்க, ரைமாசன் நடிச்சிருக்காங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ரெயின்கோட்ங்கிற இந்த மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 வந்திருக்கு. இந்த மூவியையும் டைரக்ட் பண்ணது ரித்து பர்னோ கோஷ் தான். இதில் ஐஸ்வர்யா ராய் பச்சனுக்கு ஜோடியா அஜய் தேவன் நடிச்சிருப்பாங்க. ஏழாவதாக வந்த படம் பார்த்தீங்கன்னா தூம் 2ங்கிற இந்த மூவி. இது 2006 வந்திருக்கு. இந்த படத்தில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடிச்சிருக்காங்க, கிருத்திக் ரோஷன் நடிச்சிருக்காங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா குருங்கிற இந்த மூவி. இது 2007 வந்திருக்கு. இதில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மணிரத்னம். ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா எந்திரன் படம். இது 2010 வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணது சங்கர். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்த் அப்புறம் ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடிச்சிருப்பாங்க. கருணா சந்தானம்லாம் காமெடி ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. 10வது படம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வம். இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. 2022 பொன்னியின் செல்வம் 1 எடுத்தாங்க. 2023 பொன்னியின் செல்வம் 2 எடுத்தாங்க. ரெண்டுலேயுமே ஐஸ்வர்யா ராய் பச்சன் இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் பச்சன் கூட ஜெயம் ரவி, கார்த்திக், ஜெயராம், அப்புறம் த்ரிஷா, சோஃபிதா துலிபாலா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த 10 படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்வர்யா ராய் பச்சன் படம் எந்த படம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.